என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா இல்ல, வருஷமெல்லாம் ஓடிட்டே இருக்கு. தேங்கி போயிட்டேன் சாரதா. உங்களெல்லாம் விட்டுட்டு போனப்போ மனசுக்குள்ள என்ன இருந்ததோ அதோட அப்படியே தேங்கி போயிட்டேன். அது சரி, என் மருமக பொண்ணு எங்க? பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. முரளி, உன் பொண்டாட்டியை கூப்பிடு. கூப்பிடுப்பா. அவளை பத்தி ஏன் கேக்குறீங்க? 8 மணிக்கு பேக மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பினான்னா 4:30-5 மணிக்கு தான் வீட்டுக்கே திரும்புவா. அந்த மாதிரி உத்தியோகம் பாக்குறா. எனக்கு தான் அடுப்படிலேயே வெந்து சாகணும்னு அந்த ஆண்டவன் எழுதிட்டான். ஓஹோ, வேலைக்கு போற பொண்ணா? சந்தோஷமா இருக்கு சாரதா. அது சரி, சூர்யா இப்ப என்ன பண்றான்? அவன் ஒரு தனியார் கம்பெனில வேலை செய்யறான். மது இப்பதான் MCA முடிச்சிட்டு ஏதோ IT கம்பெனியா அதுல வேலை பாக்குறா. புஷ்பா நல்லா இருக்கல்ல? மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா? அவ வாழ்க்கை ஒரு மாதிரியா செட்டில் ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ள தங்கமான மனுஷன். அவங்க மாமனாரும் அதுக்கும் மேல. புஷ்பா நிம்மதியா சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. என் மேலதான் கோவம். சரியா பேச கூட மாட்டேங்கிற தெரியுமா? சரி, ஏதோ தப்பு செஞ்சிட்டேன், அதுக்காக என் மேல இப்படியா கோவப்படுறது? எங்க இருந்துதான் இப்படி ஒரு கோவமும் முரட்டுத்தனமும் அவளுக்கு வந்ததுன்னே தெரியலைங்க. வேற எங்க இருந்து? எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான். சாரதா, சொந்தமா பஸ் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. இன்னை வரைக்கும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறேன். ஆனா சந்தோஷமா இருக்கேன். தேடி தேடி திரிஞ்சு கடைசியில ஆண்டவன் புண்ணியத்துல நல்ல கம்பெனியா அமைஞ்சது. முதலாளி தங்கமான மனுஷன். அவர் வீட்டுல எல்லாரும் என் மேல உசுரா இருக்காங்க. நீ மட்டும் சரின்னு சொன்னா போறப்ப உன்னையும் கையோட அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னங்க, வேற ஊருக்கு போறதா? அப்போ நம்ம புள்ளைங்க? அதான் வளர்ந்துட்டாங்களம்மா, இனிமே என்ன கவலை? மதுவுக்கு உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். சூர்யாவுக்கு ஓகேன்னா அவனுக்கும் கையோட முடிச்சிருவோம். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னாலும் சரி. அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்குவாங்க சாரதா. இருந்தாலும் பிள்ளைங்களை விட்டுட்டு வர்றது அவ்வளவா சரின்னு எனக்கு படலைங்க. அப்படி சொல்லாத சாரதா. இத்தனை வருஷமா நம்ம பிரிஞ்சிருக்கோம். இனிமேலாவது நாம சேர்ந்து வாழணுமா இல்லையா? 2 பேரும் தப்பு பண்ணிருக்கோம், நான் மறுக்கல. ஆனா 2 பேரும் அதுக்கான விலையை கொடுத்துட்டோம். செஞ்ச தப்ப சரி பண்றதை விட கடைசி வரைக்கும் நாம சேர்ந்திருந்து காட்டுறதுதான் அதுக்கான வழி. அதனால நீ என் கூட வந்துரு சாரதா. நான் ஏங்க அங்கே வரணும்? நீங்களும் இங்கேயே இருந்துடலாம் இல்லையா? பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்து எத்தனை வருஷமாச்சு. வேலை வேற இடத்துல இருக்கு சாரதா, என்னால விட்டுட்டு வர முடியாதே. வேற வேலை தேடிக்கலாமேங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க எதுக்கு வேலை பார்க்கணும்? பிள்ளைங்க எல்லாம் தலை எடுத்துட்டாங்கல்ல. தப்பு சாரதா, நான் யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பல. உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட வா. நீ வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். வருவேன்னு நம்புறேன் சாரதா. இப்ப மட்டும் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னா இனிமே என்னால இங்க வர முடியாம போனாலும் போயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. போலாமா? வேண்டாங்க, வேண்டாங்க. நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க. இல்ல நீ வா, நாம போலாம். எங்க? வேண்டாங்க, வேண்டாம். சாரதா நீ வா சாரதா. எங்களை விட்டு போயிடாதீங்க. வேண்டாங்க. இல்ல நீ வரலன்னா நான் போறேன். வேண்டாங்க. நான் போறேன் சாரதா, நான் போறேன். நான் இப்படியே போயிட்டே இருப்பேன். ஏங்க? நான் போறேன், நீ வா சாரதா. வேண்டாங்க, வேண்டாங்க. என்னங்க, என்னங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. என்னங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க. அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, அண்ணி என்னாச்சு? என்னாச்சு?
அம்மாவுக்கு என்னாச்சு நீ? தெரியல, திடீர்னு தூக்கத்துல ஒரே சத்தம். அம்மா அம்மா ஏதாவது கனவு கண்டியா? ஒண்ணும் இல்லாத, இது புது இடம், உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, பயம், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸா இருக்கு. நீங்க நிம்மதியா அலறி அடிச்சிருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்ல நீ? சும்மா இருடா. எப்ப எதை பேசணும்னு உனக்கு தெரியாதா? இல்ல நீ இப்படி ஏதாவது ஜாலியா பேசினாதான் அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க, அதுக்குதான். ஏமா கனவுல ஏதாவது பேய் பிசாசு வந்துச்சா இல்ல வழக்கம் போல அன்னி கூட தான் சண்டை போட்டியா? சும்மா நீ. ஏமா தண்ணி குடிக்கிறியா? கொஞ்சம் தண்ணி குடிங்க, தயிருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? சூர்யா, அம்மா இத்தனை வருஷமா வராத உங்க அப்பா இன்னைக்கு கனவுல வந்தாருடா. என்னம்மா சொல்றீங்க? அப்பாவா? ஏன் இப்படி ஒரு கனவுன்னு எனக்கு புரியல. இது வரைக்கும் இந்த மாதிரி கனவு வந்ததே இல்லை. எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்தாரு. நம்ம வீட்டுக்கு வந்து எல்லார பத்தியும் விசாரிக்கிறாரு. ஏன் லெட்டர் போடலன்னு கேக்குறாரு. பசங்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க இல்ல, இங்க உனக்கு என்ன வேலை, பேசாம என் கூட கிளம்பி வந்துடுன்னு கூப்பிட்டாருடா. எனக்கு ஒன்னும் புரியலடா. அம்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. இல்லடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கனவுல அவரை பார்த்ததுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல காலங்காத்தால இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா? எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்னம்மா சொல்றீங்க? வேற அர்த்தம்னா என்ன? தெரியல. விடிய காலையில வந்த கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்க அப்பா திரும்பி வந்துடுவாரா? என்னம்மா இது? வந்தாருன்னா சந்தோஷம் தானே? ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு ஒண்ணுமே தெரியலையேடா. ஒரு நாளா 2 நாளா எவ்வளவோ வருஷம் ஓடி போச்சு. இப்போ நான் ஹார்ட் அட்டாக்ல ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ அவரு கனவுல வர்றாருன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? ஹார்ட் அட்டாக் யாருக்குமா வரல? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. இதுக்கெல்லாம் பயம்தான் காரணம். நான் சொல்றேன்ல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு என்ன பத்தி பயம் இல்லடா. உங்க அப்பா நல்லா இருக்கணுங்கிற கவலைதான். உனக்கு புரியாது. அவரை சண்டை போட்டு மனசு நோகடிச்சுதான் அமிச்சேன். ஆனா அவரை விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் ஒரு நாள் கூட ஏங்காம இருந்ததில்லை. என்ன பண்றது? என்ன படைச்சவன் என் சுபாவத்தையும் இப்படி படைச்சிட்டான். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்?
அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாருமா. சூர்யா, எனக்கு என்னமோ அவர் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவாருன்னு தோணுதுடா. வந்துட்டு வரல, உனக்கு தோணல? என்ன இத்தனை வருஷமா இல்லாம இப்ப ஏன் அவர் என் கனவுல வரணும்? ஆ? சொல்லுடா, உங்க அப்பா வந்துடுவாருல்ல? வந்துடுவாருல்ல? சொல்லுடா. அழாதீங்கம்மா. அம்மா வருவாருன்னு ஆசைப்படுறீங்களம்மா? கண்டிப்பா வருவாருமா. அம்மா அழாதம்மா. அண்ணி அம்மா அழாதம்மா. அண்ணி அண்ணி நீங்க போய் சமாதானப்படுத்துங்க. நீங்க பேசினாதான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். வாங்க நீ வாங்க. பாருங்க அழறாங்க. வாங்க. அம்மா அழாதம்மா. அத்தை, கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாம் சரியாயிடும். படுங்க. சூர்யா, நீ படு, நான் பாத்துக்கிறேன். மனசை போட்டு குழப்பிக்காம தூங்குமா. இப்ப நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி என் சாரதாவோட குங்குமத்தை பறிக்க விரும்பல. செத்தா அது அது என் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாம். அது தெரிய வேண்டாமா? அண்ணி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதுக்காக அர்ச்சனை பண்ண அதுல ஒரு நியாயம் இருக்கு. கனவு கண்டாங்கன்னு அர்ச்சனை பண்ண வந்திருக்கீங்க, அதுவும் விடிய காலம் 5:30 மணிக்கு. இதெல்லாம் டூ மச் அண்ணி. டோன்ட் ப்ளே வித் சென்டிமெண்ட். அண்ணி ஏதாவது செஞ்சா அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். நீ பேசாம சாமி கும்பிடு. ஓகே. ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு சாரதா, ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். யார் பேரு? உங்களோடதா அவங்களோடதா? என்னோட மாமியாரோடது. சுமங்கலின்னா அவ ஆத்கார் பேர் சொல்லுங்க. அப்பா பேரு பழனிசாமி. என்ன நட்சத்திரம்? அவர் நட்சத்திரம் தெரியல. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமः. ஆனா சில உண்மைகளை சொல்லாம மறைச்சிருக்கேன்.
நான் செஞ்ச தப்புக்கு என் மாமியாரை தண்டிச்சிடாத. அவங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு வந்த கனவு அர்த்தம் இல்லாம அப்படியே போயிடணும். என் அத்தையை காப்பாத்த. కృష్ణ నమస్తమైతో శుభముహూర్తోస్తు సకల కార్యాన్ని విజయాన్ని భవంతు. நேக்கு மனசுல ஒன்று தோன்றது, அதை சொன்னா தப்பா நினைக்க மாட்டேலே.